நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை சோழிங்கநல்லூர் அருகில் உள்ள பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகரை சேர்ந்தவர் 24 வயது சாய்ராம். இவர் தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். தந்தையை இழந்த சாய்ராம் தாய் மற்றும் தம்பி தங்கையுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் இரவு நேரம் சாய்ராம் தனது நண்பர் நவீன்குமாருடன் சேர்ந்து நாராயணபுரம் ஏரி பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய் அருகே அமர்ந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சாய்ராமின் செல்போன் ஏரிக்குள் விழுந்துள்ளது. அந்த செல்போனை சாய்ராமின் காதலி அவருக்கு பரிசாக வழங்கியது என கூறப்படுகிறது. அதன் மீதிருந்த ஈர்ப்பால் எப்படியாவது போனை மீட்க வேண்டும் என்கிற ஆர்வ கோளாறில் சாய்ராம் ஏரிக்குள் இறங்கி தேடியுள்ளார். நண்பர்கள் வேண்டாம் வந்துவிடு என கத்தி கதறியும் கூட அவர் திடீரென ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கி மாயமானதாக கூறப்படுகிறது. கரையில் இருந்த அவரது நண்பர் நவீன்குமார் அளித்த தகவலின் பேரில் பள்ளிக்கரணை போலீசாரும் மேடவாக்கம் தீயணைப்பு துறையினரும் விரைந்து வந்தனர். ஏரி நீர் வடிகால்வாய்க்குள் செல்வதை தடுக்க தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு 4 ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இரவு முழுவதும் நீடித்த இந்த போராட்டத்திற்கு பிறகு 10ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் சாய்ராமின் உடல் வடிகால்வாயின் மறுபுறம் மிதந்து வந்தது. தீயணைப்பு துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் சாய்ராமின் நண்பர் நவீன்குமார் மற்றும் குடும்பத்தாரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காதல் போதை மட்டுமல்ல, மதுபோதையிலும் இருந்ததால் தன்னை நம்பியிருக்கும் தாய், தம்பி, தங்கை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சாய்ராம் இப்படி ஒரு செயலை செய்ததாக கூறப்படுகிறது. காதலுக்காக உயிரை கொடுக்க துணியும் எவரும் உயிரை எடுக்க துணிவர். எந்த பிரிவும் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் பெருவலி மிகுந்ததுதான். அதே நேரத்தில் இதை நினைத்து காதலி குற்ற உணர்வு அடையவும் தேவையில்லை. அவ்வளவு உணர்வு பூர்வமான காதலாக இருந்தால் அவர் அப்படியொரு ஆபத்தான இடத்திற்கு சென்று நண்பர்களுடன் குடித்திருக்கவே கூடாது. உயிரை கொடுத்தோ உயிரை எடுத்தோதான் காதலை நிரூபிக்க வேண்டும் என அவசியம் இல்லை. எனவே காதலை நிரூபிக்க இது போன்ற கண்மூடித்தனமான டாக்சிக்தனமான செயல்பாடுகளில் ஈடுபடுவோரை யாரும் ஊக்குவிக்க கூடாது. அப்படி செய்யக்கூடியவர்களை உச் கொட்டி பரிதாபப்படவும் கூடாது என்கிறார்கள் உளவியல் வல்லுநர்கள். பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் ஆதாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.